தமிழும் ஆங்கிலமும் இருக்கு. அதான் நமக்கு உண்மை. ஆமா, நீங்க தொடங்கும் போதே சொன்னீங்க, எத்தனையோ நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் அப்துல் கலாமுக்கு ஒரு மன்றத்தை ஏற்படுத்தி சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள். ஏன் தெரியுமா? அப்துல் கலாம் உண்ணலாம், முடுக்கலாம், உறங்கலாம் என்றிருந்த இந்தியனை இனி விழிக்கலாம் என கட்டி எழுப்பி படிக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் என்று சொன்னவர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்படி சிறப்பான ஒரு மனிதருக்கு இங்கே அறக்கட்டளை நிறுவி அதுவும் குழந்தைகளுக்கு பரிசெல்லாம் வழங்க போறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் வந்த உடனேயே நடுவர்களே, அப்படி ஒரு பட்டிமன்றத்திற்கு ஆக சிறந்த நடுவராக அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவரையும் வணங்கி, பேச வந்திருக்கும் பேச்சாளர்களையும் வணங்கி, இங்கே திரளாக குழுமியிருக்கும் அத்துணை பேருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே நல்ல தலைப்பு. இன்றைய சூழலில் நாம் வாழ்கிற வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? இதான கேள்வி. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியல உலகத்துல, உலகத்துல என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வாழ்க்கை பூந்தோட்டம் பேசி அமர்ந்திருக்கிறாங்க. வாழ்க்கை பூந்தோட்டம் தான் சில நேரங்கள்ல இருக்கு. ஆனா பல காலகட்டங்கள்ல பல நேரங்கள்ல போராட்டமாவே வாழ்க்கை இருக்குதுங்கிறது தான் எங்களுடைய மிக சரியான வாதம். எதிரணியில இருந்து தலைவர் பேசினார். எதிரணி தலைவர், தாத்தா படிச்சாரா? படிக்கல. அப்பா ஸ்கூலுக்கு போனாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிருக்கு. நாங்க கட்டாயமாக மறுக்கவில்லை. கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிருக்கு. தாத்தாவும் அப்பாவும் இருந்த ஒழுக்கத்தோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் இருக்கான மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் தானே தெரியும். ஏன் முடிய வச்சுட்டு வரானே தெரியல. கண்ட மணிக்கு முடிய வச்சுட்டு வரோம். வெட்டிட்டு வாடான்னு சொன்னா வாத்தியாரை வெட்டிடுவோம். கல்வி என்ன சார் சொல்லி தரணும்? ஒழுக்கத்தை திருவள்ளுவர் சொன்னால, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படுங்க. ஒழுக்கத்தை கற்றுத்தராத, அந்த கற்றுக்கொள்ளாத இன்றைய கல்வி எல்லாருக்கும் போய் சேர்ந்து என்ன பயன்கிறத எங்களுடைய கேள்வியா இருக்கு. யோசிப்பாங்க. 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க, நாங்கள் மறுக்கவில்லை. திரும்புற இடமெல்லாம் பேப்பரையும் செய்தித்தாளையும் தொலைக்காட்சியும் தொட்டாலே பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா எப்படி சார் வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும்? எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும். 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை காண் என்று கும்மியடி பெண்ணை கும்மியடின் பாரதி சொன்ன வார்த்தையை நனவாக இன்னைக்கு பெண்கள் மாற்றி எல்லா துறைகளிலும் இருக்காங்க.